ஹாய் ஹலோ மக்களே, நான் புதுசாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நியூவாக வந்து லாக் வந்து போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துட்டு லாக் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு லாக் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்து தூத்துக்குடி, விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஃபேமஸ் வந்து தசரா பற்றி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டார்ட் ஆக போது இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. அதுக்கு வந்து மாலை போட வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வ்ளாகாக வந்துட்டு போட போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து லாக் வந்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது கால் ரொம்ப சூடும். அதனால் வந்து மாமா வந்துட்டு வண்டியிலே வந்து அங்கேருந்தே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வண்டியில் தான் கோயிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் போதே வந்துட்டு மாமாவுக்கு தெரிஞ்ச ஒரு சாமி வந்து நின்னாங்க. இருந்துட்டு அவங்க வந்துட்டு மாலை போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து மாலை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப சிரித்த முகத்தோடு வந்துட்டு மாலை போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளுக்குமே மனசு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. நான் மனசுக்குள்ளே நினச்சி அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு மாலை போடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே வந்துட்டு எனக்கு நடந்துச்சு. எங்கள் மாமா வந்து அவங்கக்கிட்டே வந்து போட வச்சாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நிற்கும் போதே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு கேட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த மூமெண்ட் வந்துட்டு. அவங்கக்கிட்டே மாலை போட்டோம். அவங்க ரொம்ப சிரித்த முகத்தோடு எனக்கு மாலை போட்டு விட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் நடந்தது எங்கள் மாமாவால் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாலை போட்டுட்டோம். மாலை போட்டதுக்கப்புறம் வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வரிசையில் போய் நாங்கள் 3 நாள் நின்றுட்டோம். அப்படி நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் கூட நினச்சேன் 2 or 3 hours ஆயிரும் சாமியை பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு வரிசை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு வந்து சாமியை வந்துட்டு பார்த்தாச்சு. எனக்கு 3 இது வந்து நிம்மதியாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, சிரித்த முகத்தோடு உள்ளவங்கக்கிட்ட வந்து மாலை போட்டது. செகண்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, வரிசை வந்து ஃபாஸ்ட்டாக போய் சாமி தரிசனம் சீக்கிரமே கிடச்சிருச்சு. டேடு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே 2 minutes பார்க்குறதே சாமியை பார்க்குறதே ரொம்ப அதிர்ஷ்டம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் திருப்தியாகவே நான் வந்து சாமியை பார்த்துட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே என்னோடய மாமாவால் தான். ஏன்னா மாலை போடணும் அப்படின்னு நினச்சேன். மனசில் வந்துட்டு இவங்கக்கிட்ட மாலை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சேன். ஸோ எங்கள் மாமா வந்துட்டு அவங்கக்கிட்டே வந்து போட வச்சுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வெளியே வந்துட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமாட்ட வந்து ஐஸ் கேட்டேன். எங்கள் மாமா சாக்கோபார் ஐஸ் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டோம் நாங்கள் 3 பேருமே. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது வந்து எங்கள் மாமா வந்து பூ வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என் நெத்தியில் பொட்டு இல்லை போலுக்கு. ஏன்னா கடலில் குளிச்சனால பொட்டு வந்துட்டு கடலில் போயிடுச்சு போலுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பொட்டு இல்லாத பார்த்துட்டு பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு போயிட்டு வந்து குங்குமம் எல்லாமே வாங்கி வச்சு விட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு அது வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து மதியானம் சாப்பிடலை. ஏன்னா டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்தது லேட்டு அப்படிங்கும்போது டைமே இல்லை சாப்பிட்றதுக்கு. வந்துட்டு கடலில் குளிச்சுட்டு மாலை போட்டதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ அதனால் இப்போ தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம். திருச்செந்தூர் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து போய்கிட்டு இருக்கோம். திருச்செந்தூர் வந்து இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸ் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் ரைஸ் வாங்கி சாப்பிட போகிறோம். 3 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிளானில் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உரைப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் ரைஸில். எங்கள் மாமாவால் வந்து சரியாக சாப்பிடவே வந்துட்டு முடியலை, வச்சுட்டாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரின்ட்டு நாங்கள் எல்லாம் 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அந்த டைமிங்கில் வந்துட்டு எங்கள் மாமா அங்கே மயில் அப்புறம் வந்து வேல் இதுக்கிட்டலாம் நிற்க வச்சுட்டு என்னை வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா எனக்கு சாக்லேட் அப்புறம் டீ இதெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. தம்பியை நானும் வந்துட்டு மாமா கிட்டே பேசிகிட்டே வந்து டீ அப்புறம் சாக்லேட்லாம் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த நாளை வந்து மறக்கவே முடியாது. சரி ஓகே, காலைல இப்போ தான் விடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, நைட்டு அதுக்குள்ளே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் வந்துட்டு 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகே, அப்போ இதே மாதிரி வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திட்டு அப்படியே வந்து ஊருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா கிடச்சி நான் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டு போடுவேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான்